அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது 775 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 580. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் 135. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது பெருக்கல் முறையில் 629 அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 315 129. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 129 நோட் பண்ணிக்கிறோம். 129. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 772. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 772 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 772 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 485 588. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 588 நோட் பண்ணிக்கிறோம். 588. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது 388. 8ஆம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 388 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 388 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 244 052. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 052 நோட் பண்ணிக்கிறோம். 052. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் 524. 5ஆம் நம்பர் ஏ போலியும் 2ஆம் நம்பர் பி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 524 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 329 596. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 596 நோட் பண்ணிக்கிறோம். 596. இதில் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 249. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 249 பெருக்கல் 629 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதாவது 249 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 156 621. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 621 நோட் பண்ணிக்கிறோம். 621. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 183. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 183 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 183 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 115 107. இதில் முதல்ல இருக்கிற கடைசியில் இருக்கிற நம்பர் 107 நோட் பண்ணிக்கிறோம். 107. அடுத்து பார்த்தோம்னா 424 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 424 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 266 696. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 696 நோட் பண்ணிக்கிறோம். 696. இதில் 9ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 789. 9ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 789 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 789 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 496 281. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 281 நோட் பண்ணிக்கிறோம். 281. அடுத்து பார்த்தோம்னா 457 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 457 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 287 453. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 453 நோட் பண்ணிக்கிறோம். 453. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 517. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 517 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 517 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 325 193. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 193 நோட் பண்ணிக்கிறோம். 193. 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 510. 1ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 510 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 510 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 320 790. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 790 நோட் பண்ணிக்கிறோம். 790. அடுத்தது பார்த்தோம்னா 286 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 286 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 179 894. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 894 நோட் பண்ணிக்கிறோம். 894. அடுத்தது பார்த்தோம்னா 730 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 730 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 459 170. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 170 நோட் பண்ணிக்கிறோம். 170. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 577. 7ஆம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு. 577 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 577 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா
அதாவது 362 933 இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 933 நோட் பண்ணிக்கிறோம். 933 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 663. மூணாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 663 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 663 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 417 027. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 027 நோட் பண்ணிக்கிறோம். 027 ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 528. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 528 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 528 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 332 112. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 112 நோட் பண்ணிக்கிறோம். 112 ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 822. ரெண்டாம் நம்பர் பி போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு 822 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 822 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணோம்னா 517 038. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 038 நோட் பண்ணிக்கிறோம். 038 0 பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 101. 0 பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 101 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 101 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 635 29. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 529 நோட் பண்ணிக்கிறோம். 529 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 775. அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 775 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 775 பெருக்கல் 629 அதை கால்குலேட் பண்ணோம்னா 487 475. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 475 நோட் பண்ணிக்கிறோம். 475 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் 135. அஞ்சாம் நம்பர் சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு 135 பெருக்கல் 629 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 135 பெருக்கல் 629 இதை கால்குலேட் பண்ணோம்னா 849 15. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 915 நோட் பண்ணிக்கிறோம். 915 இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 18/5/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். 19ஆம் தேதி அக்ஷயா 652வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 2 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. மாதம் 14க்கு மேலே போயிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர் பி போர்டில் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 3ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும். 4ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 15 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு மாதம் 14 ஆயிடுச்சு. 4ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 13 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் சி போர்டில் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும். 6ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 4 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 32 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 20 நாள் ஆச்சு. ஒரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து அதாவது 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். அடுத்து பார்த்தோம்னா அடுத்தது 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 22 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமே ஆயிரும் நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு நண்பா. இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போர்டில் 1ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர், சி போர்டில் 5ஆம் நம்பர். இன்றைக்கான வினிங் நம்பர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வின்னிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் தான் ஒரு மாதம் தாண்டி போயிருக்குது. 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 0 அந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 9ஆம் நம்பர், இல்லைன்னா பார்த்தோம்னா 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் வரல, இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக வராத அந்த நாட்கள் மட்டுமே நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.